நாட்டின் பல பகுதிகளிலும் புனித தலங்கள் உடைக்கப்படுகின்ற சம்பவங்கள் தொடர்ச்சியாக பதிவாகின்றன. இதற்கமைய கிழக்கு மாகாணத்தில் உள்ள 2 ஆலயங்கள் இன்று அதிகாலை உடைக்கப்பட்டுள்ளதாக ஆலய நிர்வாகத்தினர் நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு தெரிவித்தனர். மட்டக்களப்பு ஆரையம்பதி பகுதியில் உள்ள 2 இந்து ஆலயங்கள் இன்று அதிகாலை உடைக்கப்பட்டு பொருட்களும் சூறையாடப்பட்டுள்ளன. ஆலயத்தின் உண்டியலில் உள்ள பெருந்தொகையான பணம் கொள்ளையிடப்பட்டுள்ளதாக ஆலய நிர்வாகத்தினர் நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு குறிப்பிட்டனர். சுமார் 300 வருடங்கள் பழமை வாய்ந்த ஆரையம்பதி எள்ளிச்சேனை ஆலயம் மற்றும் சுமார் 100 வருடங்கள் பழமை வாய்ந்த ஸ்ரீ பேச்சியம்மன் ஆலயம் ஆகியவற்றின் உண்டியல்களே இவ்வாறு கொள்ளையிடப்பட்டுள்ளன. வருடத்தில் ஒரு தடவை மாத்திரமே உண்டியல் திறக்கப்பட்டு அதில் உள்ள பணம் எடுப்பது வழக்கமாக காணப்படுகின்றது எனவும் ஆலய நிர்வாகத்தினர் தெரிவித்தனர். இதற்கமைய உண்டியலில் பல லட்சம் ரூபாய் பணம் இருந்திருக்கலாம் என அவர்கள் குறிப்பிடுகின்றனர். உண்டியல் ஒரு வருடத்துக்கு ஒரு முறைதான் திறந்து எண்ணப்படும். ஆனால் இன்று இந்த உண்டியல் உடைக்கப்பட்டிருக்கின்றது. அதில் உள்ள தாள் நோட்டுகள் களவாடப்பட்டிருக்கின்றது. அதே போல் எள்ளிச்சேனை பிள்ளையார் ஆலயத்திலும் அங்கே உண்டியல் உடைக்கப்பட்டு அதனுடைய தாள் நோட்டுகள் தான் திருடியிருக்கின்றார்கள். நாங்கள் வந்து பார்த்தபோது பக்கத்து கதவு உடைக்கப்பட்டிருக்கின்றது, உண்டியல் தூக்கறியப்பட்டிருக்கின்றது. வெள்ளிக்கிழமை மாத்திரம் இந்த கதவு காலையில் 5 மணிக்கு திறக்கப்பட்டு இரவு 8 மணிக்குத்தான் பூட்டுறது. இந்த உண்டியல் அம்மன் கோயிலுக்குள்ளேயே சுவரோடு கட்டப்பட்டுள்ளது. இந்த உண்டியல் பூட்டு போட்டு பூட்டியிருந்தது. இதை உடைத்துத்தான் அதுக்குள்ளே இருந்த காசுகள் எல்லாம் எடுத்திருக்காங்க. எள்ளிச்சேனை சித்தி விநாயகர் பிள்ளையார் ஆலயத்துக்கு இரவு 6:30 மணிக்கு பிறகு பிள்ளையார் கோவில் கேட் பூட்டப்பட்டிருக்கு. அந்த உண்டியலையும் எடுத்து அதுக்குள்ள தாழ்காசுகளை எடுத்திருக்கிறாங்க. பலம போல காலையில் நான் இன்று வந்து பார்க்கிற நேரம் வடக்கு பக்கத்து கதவு உடைக்கப்பட்டுள்ளது. இதேவேளை அண்மையில் இது தொடர்பில் பாராளுமன்றத்திலும் கருத்து வெளியிடப்பட்டது. வடக்கு கிழக்கு மாகாணத்தில் இன்று பல இந்து கோயில்கள் களவாடப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் வாழச்சினை புதுக்குடியிருப்பு ஸ்ரீ பத்ரகாளி அம்பாள் ஆலயத்தில் கடந்த வருடம் களவாடப்பட்ட நகைகள் சார்பாக போலீசார் இதுவரை எந்த விசாரணையும் செய்யவில்லை. இவ்வாறு 26க்கு மேற்பட்ட கோயில்களில் வடக்கு கிழக்கு மாகாணத்தில் கொள்ளைகள் இடம்பெற்றிருக்கின்றன. அதுவும் ஆலய விக்கிரகங்கள் உடைக்கப்பட்டு அதன் கீழ் உள்ள இயந்திர தகடுகளே பெரும்பாலும் களவாடப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஆனால் இது சார்பான கண்டுபிடிப்புகளில் பாதுகாப்பு தரப்பினரோ அரசாங்கமோ கவனம் செலுத்துவது மிக குறைவாகவே உள்ளது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஒரே நாளில் 4 கோவில்கள் கொள்ளை. யாழ்ப்பாணம் மணியந்தோட்டம் இயேசுநாதரின் திருச்சொரூபம் உடைப்பு. திருகோணமலை கற்பக விநாயகர் ஆலய கோபுரத்தில் உள்ள 13 பாவை சிற்பங்கள் சேதம். யாழ்ப்பாணம் பொன்னாலை வரதராஜ பெருமாள் ஆலயம் உடைக்கப்பட்டு பெறுமதியான பொருட்கள் கொள்ளை. யாழ்ப்பாணம் நல்லூர் வடக்கு சந்திரசேகர பிள்ளையார் ஆலயம் உடைப்பு, பெறுமதி வாய்ந்த பொருட்களும் கொள்ளை. யாழ்ப்பாணம் ஸ்ரீ ஞானவைரவர் ஆலயத்திலும் கொள்ளை. வவுனியா குளுமாட்டுச்சந்தி காளியம்மன் ஆலயத்தில் திருட்டு. இரத்னபுரி ஹேஸ் தோட்டத்தில் உள்ள ஆலயம் ஒன்றும் உடைக்கப்பட்டு பெறுமதி வாய்ந்த பொருட்கள் கொள்ளை. ஒரே நாளில் 2 கோவில்கள் உடைக்கப்பட்டு பெறுமதியான பொருட்கள் கொள்ளை. கல்கிஸ்ஸ படோவிட்ட 2ஆம் பிரிவு மாரிபுரம் ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தின் உண்டியல் உடைக்கப்பட்டு பணம் கொள்ளை. பதுளை ஹாலியல உடவரை தோட்டம் ஸ்ரீ சிவசுப்பிரமணியம் ஆலயத்தின் காளியம்மன் சிலை உடைத்து சேதமாக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு ஆரையம்பதி பகுதியில் உள்ள 2 இந்து ஆலயங்கள் உடைப்பு. நீங்கள் இணைந்திருப்பது இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகளோடு. இன்னும் சில உள்நாட்டு செய்திகள். ஐக்கிய தேசிய கட்சியின் 55வது சம்மேளன கூட்டம் நேற்று நடைபெற்றது. கட்சியில் ஒற்றுமையை பேணுவதே முக்கியமானது என இதன்போது கருத்து வெளியிட்ட அரசியல்வாதிகள் குறிப்பிட்டனர். எதிர்க்கட்சித் தலைவர் உள்ளிட்ட அனைத்து உறுப்பினர்களும் கட்சியின் ஒற்றுமையை வலியுறுத்திய போதிலும் அதனை நிறைவேற்றும் இயலுமை ரணில் விக்ரமசிங்கவிற்கு இல்லை என அரசியல் ஆய்வாளர்கள் கருத்து வெளியிடுகின்றார்கள். கட்சியை வெற்றி பாதைக்கு கொண்டு செல்வதற்காக அனைத்து உறுப்பினர்களும் ஒன்றிணைந்து வலுவான நிலையில் தனிப்பட்ட அபிலாஷைகளின்றி செயற்படுதல் மற்றும் கட்சியினர் ஒரே எண்ணத்தில் செயற்படுதல், ஒரே குரலில் எழுந்து நிற்கவும் வேண்டும். நாம் ஒன்றிணைந்து இருக்க தயாராக உள்ளோமா?
தலைமைத்துவ சபையுடன் ஒன்றிணைந்து செயற்படுவதற்கு வருகை தருமாறு நான் அனைவருக்கும் அழைப்பு விடுக்கின்றேன். தலைமைத்துவ சபைக்குள் வந்து உங்களது போராட்டங்களை உள்ளேயே மேற்கொள்ளுங்கள். அனைவரும் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும் என இவ்வாறு எடுத்துக் கூறப்பட்ட போதிலும் கட்சியின் ஒற்றுமைக்கு குந்தகம் ஏற்படும் வகையில் தலைமைத்துவமே செயற்பட்டுள்ளதாக கட்சியின் செயற்பாட்டாளர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். ஐக்கிய தலைமைத்துவ சபையின் தலைவராக செயற்படும் கரு ஜெயசூரிய ஐக்கிய தேசிய கட்சியின் 17 சிரேஷ்ட உறுப்பினர்களையும் அழைத்துக் கொண்டு அரசாங்கத்துடன் இணைந்து கொண்டமை கட்சியின் பின்னடைவுக்கு காரணம். කරු ජයසූරිය මහත්මයා මම හිතන්නේ සත්‍යේදනාවෙන් சிறந்த நோக்கம் என்று கூறிய கரு ஜெயசூரிய அரசாங்கத்துடன் இணைந்து கொண்டார். எனினும் அங்கு ஒரு பிரச்சனை உள்ளது. யுத்தத்தில் வெற்றி அடைந்து கொள்ளும் வரை அவர் அங்கிருக்கவில்லை. යම්කිසි අතාර්කික බවක් තියෙනවා. இணைந்து கொண்ட கரு ஜெயசூரிய பின்னர் தனியாக ஐக்கிய தேசிய கட்சியில் இணைந்து கொண்ட போது அவருக்கு பிரதி தலைவர் பதவி வழங்கப்பட்டதுடன் தற்போது அவருக்கு தலைமைத்துவ சபையின் தலைவர் பதவி வழங்கப்பட்டுள்ளது. ரணில் விக்ரமசிங்கவின் இந்த நடவடிக்கை கட்சிக்காக நீண்ட காலம் சேவையாற்றிய கட்சி உறுப்பினர்கள் மத்தியில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் விடயம் என அரசியல் ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். ஐக்கிய தேசிய கட்சியின் இந்த தலைவர் 20 வருடங்கள் கட்சியை தோல்வி கட்டுச் சென்றுள்ள நிலையில் அவரினால் தொடர்ந்தும் வெற்றி பெற முடியாது. அதேபோன்று இன்று ஐக்கிய தலைமைத்துவ சபையில் வெளியிலிருந்து கொள்வனவு செய்த உறுப்பினர்களே உள்ளனர். அவர்களையே இன்று தலைவர்களாக நியமிக்கின்றனர். இதனால் ஐக்கிய தேசிய கட்சிக்கு வெற்றி பெற முடியாது. அந்த மாநாட்டிலும் எவ்வித பலனும் இல்லை. ஐக்கிய தலைமைத்துவ சபையினாலும் பலன் இல்லை. இன்று மாகாண சபை தேர்தலில் களமிறக்க ஐக்கிய தேசிய கட்சிக்கு வேட்பாளர்கள் இல்லை. தெற்கில் நடிகர்களையும் நடிகைகளையும் களமிறக்க முற்படுகின்றனர். எனினும் இன்று ஐக்கிய தேசிய கட்சியில் திறமையான இளைஞர்கள் உள்ளனர். எனினும் அவர்கள் தற்போதைய தலைமைத்துவம் காரணமாக வெறுப்படைந்து வெளியேறியுள்ளனர். எனவே எவ்வாறு கட்சியை வெற்றி பெறச் செய்வது? ஐக்கிய தலைமைத்துவ சபை கட்சி ஆதரவாளர்களுக்கு வழிகாட்டுவதற்கு பதிலாக அவர்கள் சம்மேளன கூட்டத்தின் போது நகைச்சுவையாளர்களாகவே நடந்து கொள்வதாகவும் கட்சியின் செயற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர். இன்னும் 3 வருடங்களில் ஆடையை கலைத்து 3 கசினோக்களை காண்பிப்பார்கள். நான் 3 கசினோக்கள் குறித்தே கதைத்தேன், வேறொன்றுமல்ல. ஐக்கிய தேசிய கட்சியின் சம்மேளன கூட்டம் என்பது மிகவும் முக்கியமான செயற்பாடு மிகு சந்திப்பாகும். கட்சியின் வெற்றிக்கு வழிவகுக்கும் கூட்டமாகவே அது அமைய வேண்டும். இன்னும் தற்போதைய தலைவரினால் கட்சியை வெற்றி பாதை கட்டுச் செல்ல முடியாது. தற்போது அவர் தகாத வார்த்தைகளை பேசிக் கொண்டு செல்கின்றார். அவர் உடனடியாக அவ்வாறான செயற்பாடுகளை நிறுத்திக் கொள்ள வேண்டும். இன்று ஒற்றுமை தொடர்பில் பேசும் தலைவர்கள் சஜித் பிரேமதாசவுக்கு உரையாற்ற ஒரு சந்தர்ப்பம் வழங்கவில்லை. சஜித் பிரேமதாசவுக்கு உறுப்புரிமையை வழங்கும் செயற்பாடு கூட அங்கு இடம்பெறவில்லை. நாம் தலைமைத்துவ சபை தொடர்பில் யோசனையை முன்வைத்தாலும் இன்று ரணில் விக்ரமசிங்க நியமித்துள்ள தலைமைத்துவ சபையை பாருங்கள். தமக்கு வேண்டியவர்களையே அதில் நியமித்துக் கொண்டுள்ளார். காமினி ஜெயவிக்ரம, தலதா அத்துக்கோர்ல, ரஞ்சித் மத்தும் பண்டார, இம்தியாஸ் பாக்கீர் மாக்கார், ஜோன் அமரதுங்க, ஜோசப் மைக்கேல் பிரேரா போன்ற சிரேஷ்ட உறுப்பினர்கள் இருக்கும் பொழுது வெளியில் இருந்து வந்த மங்கள சமரவீர போன்றவர்களுக்கு கட்சியில் சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ளது. மௌபிம மற்றும் சிரச ஊடகங்கள் காரணமாகவே ஐக்கிய தேசிய கட்சி இந்தளவாவது எஞ்சியுள்ளது. எனினும் இன்று தமது அடியாட்களை ஈடுபடுத்தி அவர்களுக்கு தாக்குதல் மேற்கொண்டு மக்களுக்கு தகவல் அறியும் உரிமையை இல்லாமல் செய்ய முயற்சி செய்கின்றார்கள். எனவே அவ்வாறானவர்களுக்கு ஆட்சி அதிகாரம் கிடைத்தால் ஊடகங்களுக்கு என்ன நடக்கும்? ஐக்கிய தேசிய கட்சியை வெற்றி பெறச் செய்ய வேண்டுமாயின் அனைத்து அதிகாரங்களும் கொண்ட பூரணத்துவம் மிகுந்த தலைமைத்துவ சபை ஒன்று உருவாக்கப்பட வேண்டும் என அந்த கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் சஜித் பிரேமதாச தெரிவிக்கின்றார். ஐக்கிய தலைமைத்துவ சபையில் தமக்கு வழங்கப்பட்ட உறுப்புரிமையை நிராகரித்தமைக்கான காரணங்களை சுட்டிக்காட்டி அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையிலேயே அவர் இதனை கூறியுள்ளார். கட்சியின் வெற்றிக்கு மக்கள் பலமே முக்கியமானது என சுட்டிக்காட்டியுள்ள சஜித் பிரேமதாச தேரர்களால் முன்வைக்கப்பட்ட யோசனைகளுக்கு மாறாக செயற்பட முடியாது என்றும் கூறியுள்ளார். பல அடிப்படை கொள்கைகளுக்கு மாறாக நிறுவப்பட்டுள்ள ஐக்கிய தலைமைத்துவ சபையினை தேரர்கள் ஏற்றுக்கொள்வார்களாயின் தானும் ஏற்றுக்கொள்ள தயார் என அவர் தனது அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளார்.
எதனையும் செயற்திறன் மிக்கதாக மேற்கொள்ள வேண்டும் என்பதனை தான் கடந்த கால மறுசீரமைப்புகளின் போது அறிந்து கொண்டதாக சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் தீரர்கள் கரு ஜெயசூரிய மற்றும் தனக்கிடையில் செய்து கொள்ளப்பட்ட இணக்கப்பாட்டுக்கு மாறாக செயற்பாடுகள் இடம்பெற்றமையினால் தான் எவ்வாறு தலைமைத்துவ சபையின் உறுப்பினராக செயற்படுவேன் என அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். பொறுப்புடன் செயற்படுவதாக இருந்தால் கட்சியின் செயற்பாட்டாளர்களையும் மக்களையும் ஏமாற்றக்கூடாது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தற்போது நிறைவேற்ற வேண்டியது தனிப்பட்ட நிகழ்ச்சிகளோ அல்லது தனிப்பட்டவர்களை மகிழ்விக்கும் நிகழ்ச்சிகளோ அல்லவென சஜித் பிரேமதாச விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தற்போதைய அரசாங்கத்தின் செயற்திறன் அற்ற செயற்பாடுகள் தொடர்பில் கடந்த மாகாண சபை தேர்தலின் போது அதிக அளவில் மேடைகளில் ஏறி தான் பேசிய போதிலும் தான் உள்ளிட்ட பிரதேச அரசியல்வாதிகள் செய்த சேவைகள் குறைத்து மதிப்பிடப்பட்டுள்ளதாகவும் சஜித் பிரேமதாச கூறியுள்ளார். எனவே தனது மனச்சாட்சிக்கு விரோதமாக செயற்பட முடியாமையினால் இந்த தீர்மானத்தை எடுத்ததாகவும் சஜித் பிரேமதாச விடுத்துள்ள அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுமக்கள் தொடர்பாடல் அலுவலகம் இன்று ஹொரணையில் திறந்து வைக்கப்பட்டது. கட்சியின் பிரதமர் செயலாளர் டில்வின் சில்வா தலைமையில் இந்த நிகழ்வு இடம்பெற்றது. தேர்தல்களில் போட்டியிடுவதற்காக ஐக்கிய தேசிய கட்சி நாடு பூராகவும் நடிகர்கள் மற்றும் நடிகைகளை தேடி அழைகின்றது. அதிக அளவில் நடிகைகளை தேடுகின்றனர், விளையாட்டு வீரர்களை தேடுகின்றனர். கூட்டமைப்பும் நடிகர் நடிகை விளையாட்டு வீரர்களை தேடிச் செல்கின்றது. ஐக்கிய தேசிய கட்சிக்கு வெட்கம் இருக்குமாயின் நடிகர்களை தேர்தலில் ஈடுபடுத்தக்கூடாது. பொது தேர்தலின் போது கம்பஹா மாவட்டத்தில் நடிகை ஒருவரை தேர்தல் களத்தில் இறக்கினார்கள். கரு ஜெயசூரியவும் தோல்வியடைந்தார். அதிக விருப்பு வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றார். ஒரு வாரம் எதிர்க்கட்சியிலிருந்து பின்னர் ஆளும் தரப்புக்கு தாவினார். தேர்தல் இடம்பெறுகின்ற காலப்பகுதியில் ஐக்கிய தேசிய கட்சி யாரையாவது தேடிக்கொண்டே இருக்கும். ஐக்கிய தேசிய கட்சி சார்பில் போட்டியிட்டு தேர்தலில் வெற்றி பெற்ற பின்னர் அவர்களை ஆளும் கட்சிக்கு வழங்குகின்றனர். ரணில் விக்ரமசிங்கவுக்கு செய்வதற்கு வேறு ஒன்றும் கிடையாது. இந்தியாவில் கடந்த ஆண்டினை விட இந்த ஆண்டு தங்கத்தின் விலை வீழ்ச்சி அடைந்துள்ளது. இத்துடன் இரவு நியூஸ் ஃபர்ஸ்ட் வீக்கெண்ட் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றது. ஸ்போர்ட்ஸ் ஃபர்ஸ்ட் வழங்கும் கசக்கும் உண்மை தொகுப்பினை இரவு 10:45 நியூஸ் ஃபர்ஸ்ட் வீக்கெண்ட் பிரதான செய்திகளில் எதிர்பாருங்கள். வணக்கம். Hotline 0114-896-896 www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.